أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوا النساء صدقاتهن نحلا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத்துல் நிசா 4வது திருவசனம், பெண்களுக்கு அவர்களுடைய மகர்களை நீங்கள் மனமுவந்து கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ஏவக்கூடிய இந்த வசனத்தின் பின்னணியில் நிக்காஹ் சம்பந்தப்பட்ட பல்வேறு செய்திகளை நம்மிடம் ஷரியத்திற்கு வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய சில தன்மைகளை நிக்காஹுடைய விஷயத்தில் அவற்றை பகிர்ந்து வருகிறோம். குறிப்பாக மகருடைய விஷயத்தில் வரதட்சணை என்கிற நேர் எதிர்முரணான ஒரு செயல், அதே போன்று இன்னும் பல நிக்காஹ் சம்பந்தப்பட்ட எளிமையான நிக்காஹுவை பிரம்மாண்டமாக அல்லது தேவைக்கு அதிகமாக அனாவசியமான செலவுகளுடன் நடத்துவது, இது போன்ற விஷயங்கள் அல்லாஹ் ஏவி இருக்கக்கூடிய, ரசூல் ஏவி இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளுக்கு இயல்புக்கு மாற்றமான ஒரு நிலை என்பதை நாம் பகிர்ந்து வருகிறோம். அதன் அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, நிக்காஹுவில் நாம் கடைபிடிக்கிற மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், பொதுவாக ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் வரன் தேடுகிற போது நாம் செய்கிற சில மார்க்கத்திற்கு வழிகாட்டலுக்கு அப்பாற்பட்ட செயல்கள். பொதுவாக வரன் தேடுகிற போது எப்படி நாம் தேட வேண்டும் என்கிற ஒரு பேசிக், ஒரு அடிப்படையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவர்கள் வரன் தேடுகிறார்கள் என்று சொன்னால், இருவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அளவுகோலை குறிப்பிடுகிறார்கள். ஒரு பெண் வரன் தேடப்படுகிற போது அவள் 4 விஷயங்களுக்காக தேடப்படுவாள். ஒன்று, லிமாலிஹா, அவளுடைய செல்வ நிலை எப்படி இருக்கிறது, பொருளாதார பின்னணி என்ன, அந்த பொருளாதார பின்னணியினால் நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன உதவி என்பதை குறித்த ஒரு பார்வை. இதில் வரதட்சணையும் உள்ளே சேர்ந்து கொள்ளும். என்ன நமக்கு பலன் தருவார்கள் என்கிற அடிப்படையில் தேடுவது. 2வது, அவளுடைய அழகிற்காக தேடுவார்கள். உலகத்துல பெண் தேடப்படுவது, நிக்காக செய்யப்படுவது 4 காரணங்களுக்காக என்று பெருமானார் சொல்லி தருவார்கள். அதுல 2வது காரணம் அவளுடைய அழகு. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களினுடைய, இன்றைய இதற்கு முந்தைய தலைமுறையின் பெரும்பாலான கனவு என்பது இந்த அழகுதான். அதிலும் அழகு என்று சொன்னால் சுண்டினால் ரத்தம் வர வேண்டும், அப்படியான ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கணும் என்பது அவர்களின் தேட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு இளைஞர்களினுடைய மனதில் அப்படியான ஒரு எண்ணத்தை விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆக பெண்ணை ரொம்ப அழகா இருக்கணும், அழகுனா அவள்தான் என்பதை போன்று அவர்களினுடைய மனதில் ஒரு தேட்டம் இருக்கிறது. 3வது, அவளுடைய குடும்பம் என்ன மாதிரியான குடும்பம், எப்படியான குடும்பம், அந்த குடும்பத்திற்கு எப்படி அவர்களுக்கு ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கிறது என்பதை குறித்த அவர்களினுடைய பார்வை. 4வதாக அவளுடைய மார்க்கம் என்ன, வலி தீனிகா, அவளுடைய மார்க்கம் என்ன. மார்க்கம் என்று சொன்னால் வெறுமனே இஸ்லாமிய மார்க்கமா என்று மட்டும் பார்ப்பதல்ல, முஸ்லிமாக இருக்கிறது தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதுதான் என்று பார்ப்பதல்ல. மாறாக இந்த இடத்தில் தீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, தீனில் அவளுடைய பற்று எந்த அளவு இருக்கிறது, மேம்போக்கான தீனை பின்பற்றுதலா, அல்லது உண்மையிலுமே அந்த மார்க்கத்தை பற்றோடு ஹிஜாபை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக, அதை தன்னுடைய வழியாக, மார்க்கத்தின் ஒவ்வொரு விழுமியங்களையும் விஷயங்களையும் எடுத்து நடப்பவளாக அவள் இருக்கிறாளா என்பதை குறித்து பார்ப்பது. இந்த 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் பார்க்கப்படலாம், வரன் தேடப்படலாம், நிக்காஹ் செய்யப்படலாம். இந்த 4ல் நீங்கள் தீன் உடையவர்களை கொண்டு, தீன் உடைய பெண்ணை கொண்டு நீ வெற்றி பெறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீ வெற்றி பெறு,
அதாவது நீ தேடுன்னு சொல்றது வேற. இந்த 4 விதத்துல உலகம் தேடுகிறது, என்ன காரணத்துக்காக எல்லாம் தேடுறாங்க. ஆனால் நீ தீனுடைய பெண்ணை கொண்டு தேடுன்னு சொல்லியிருந்தா, பெருமானார் சொல்லியிருந்தால் அது சாதாரண வார்த்தை. மார்க்கமுடைய பெண்ணை நீ அதை கொண்டு நீ வெற்றி பெறு, உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் பின்னணியில ஒரு பேசிக்கான வரன் தேடுதலினுடைய புரிதலை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஒரு வெற்றிகரமான மன வாழ்க்கை இருக்க வேண்டுமா, அந்த மன வாழ்க்கைக்கு பொருளாதாரம் ஒரு திருமண வாழ்க்கைக்கு அவசியமானதுதான், தேவையானதுதான், அழகும் தேவையானதுதான். அதே சமயத்தில் இவையெல்லாம் அவசியமானதா, இவை இல்லாமல் வாழ முடியாதா, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அமையாதா என்று கேட்டால், இவைகள் இல்லாமலும் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். அந்த இடத்தில் தீன் இருக்குமேயானால், தீன் இருந்தால் இவைகள் இருக்கிறதோ இல்லையோ அவர்கள் வென்று விடலாம் துன்யாவையும் ஆகிரத்தையும் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமுடைய பெண்ணை நீங்கள் தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று ஆண்கள் வரன் கேட்டு ஆண்களை வரன் தேடப்படுகிறது, மாப்பிள்ளையாக தேடப்படுகிறது ஒரு பெண்ணுக்கு என்று சொன்னால், அந்த இடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். தீனையும் ஹுலுக்கையும், ஒன்று மார்க்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், இரண்டாவது குணம், அந்த குணங்கள் எப்படி, அஹ்லாக் என்பது எப்படி இருக்கிறது, அந்த அஹ்லாக்கு தான் ரொம்ப முக்கியம். அவரிடத்தில் வசதி இருக்கிறதா, அவரிடத்தில் எப்படியான பின்னணி, குடும்பம் என்ன, இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் விட அவர்களின் அஹ்லாக்கு என்ன, அஹ்லாக்கும் தீனும் எப்படி இரு, வெறுமனே தீன் மட்டுமல்ல, மாப்பிள்ளையை தேடுகிற போது அஹ்லாக்கையும் பார்க்க வேண்டும். அவருடைய அஹ்லாக் எப்படி இருக்கிறது, பெரியவர்களை மதிக்கிறாரா, பெரியவர்களிடத்தில் மாண்போடு கண்ணியத்தோடு மரியாதையோடு நடந்து கொள்கிறாரா, பெற்றோரை எப்படி நடத்துகிறார், உறவினர்களோடு எப்படி உறவை பேணுகிறார், மரியாதையோடு நடந்து கொள்கிறாரா, சமுதாயத்தில் எப்படியான ஒரு கண்ணியம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது, அல்லது இவர் தன்னுடைய நண்பர்களை எப்படி வைத்திருக்கிறார், நண்பனை பார்த்து ஒருவரை அவருடைய குணத்தை முடிவு செய்யலாம் என்று உலகம் சொல்வதை போல நண்பர்களை எப்படி வைத்திருக்கிறார், எப்படியான நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும். அஹ்லாக் என்பது மிக முக்கியமானது. நாம் இதையெல்லாம் பார்க்காம மெயினாக நாம் பார்ப்பது என்ன படிச்சிருக்கிறார், கை நிறைய சம்பாதிக்கிறாரா, யுஎஸ்ஏவா, ஜெர்மனியா, கனடாவா, எங்க இருக்கிறார், அவருடைய விசாவுல பெண்ணும் இணைந்து கொள்ள முடியுமா, இப்படியெல்லாம் மற்ற விஷயங்களை, துன்யா ரீதியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்படுகிறது. அதற்கெல்லாம் முன்பாக பார்க்கப்பட வேண்டியது அஹ்லாக். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜுலைபிப் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்வதென்று சொன்னால், ஒரு திடகாத்திரமான ஆள் கிடையாது. ஆள் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு நளின குணம் கொண்டவர். நளின குணம் என்று சொன்னால், பெண்கள் எப்படி நளினமாக நடந்து செல்வார்களோ, நளினமாக பேசுவார்களோ, அதுபோல பேசக்கூடியவர், இருக்கக்கூடியவர். ஆண்கள்கிட்ட ஒரு பேசக்கூடிய துணி, அந்த ஆண்கள் நடந்து செல்வதை போன்ற ஒரு நடை, இது அவர்கிட்ட இருக்காது. அவருடைய பேச்சும் நடையும் சுபாவமும் ஒரு பெண்ணை போன்று ஒரு நளினமான குணம், இது சில பேர்கிட்ட இருக்கும். அப்படியான ஒரு நளினமான குணம் கொண்டவர் தான் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்திற்குரிய சஹாபி. ரொம்ப திரகாத்திரமா பைல்வான் போல இருக்க மாட்டார், பார்ப்பதற்கு ரொம்ப சாதா சீதாவா நளினமான குணம் கொண்டவராக இருப்பார். இப்ப இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்காக பெண் கேட்டு அனுப்புறாங்க, பெண் கேட்டு விடுறாங்க. இவர்களுடைய பெருமானாருடைய சபையில் ஒரு பெண்ணுடைய தகப்பனார் இடத்துல கேட்கிறாங்க, ஜுலைபிபுக்கு உங்கள் பெண்ணை மனம் முடித்து கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உங்கள் பெண்ணை மனம் முடித்து கொடுங்கள் என்று சொல்லல, கொடுப்பீர்களான்னு கேட்கிறாங்க. அந்த சஹாபி, அந்த தந்தை என்ன செய்கிறார், யார சொல்லலாம் தங்களுக்கா, அவர் முதல்ல ஜுலைபிபுக்குன்னு சொன்னதை கவனிக்கல, யார சொல்லலாம் தங்களுக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை ஜுலைபிபுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. யார சொல்லலாம் நான் வீட்டுல மஷூரா செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் பேசுகிறார்கள், மனைவியரிடம் பேசுகிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மகளை ஜுலைபிபுக்கு கேட்கிறாங்க. ஜுலைபிபுக்கா அப்படின்னு அந்த மனைவி, ஜுலைபிபுக்கா
அவர் ஒரு ரொம்ப நளின ஒரு பெண் போல நடப்பவராச்சே, அவர் பேசுறவராச்சே, அவருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த மனைவி பதில் பேசுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மஷூரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணி செய்து கொண்டு இருக்கிற போது வீட்டுல அந்த மகளும் இருக்கிறாள். மகள் கேட்கிறாள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் விஷயத்துல எந்த விதமான ஒரு பாழாக்குகிற முடிவையும் எடுக்க மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் என்னை வீணாக்கி விட மாட்டார்கள். பாழாக்கினற்ற தள்ளி விட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அதுபோல என்ன பெருமானார் செய்திட மாட்டாங்க. பெருமானார் எனக்காக ஒரு முடிவை கேட்டால் அது ஹைராகத்தான் இருக்கும். நான் பெருமானாரின் முடிவுக்கு கட்டுப்படுகிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த மகள் சொல்றாங்க. உடனே இவர்கள் பெருமானாரிடம் சென்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபிப் அவர்களுக்கு இந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். இருவரும் திருமணம் முடித்து ஒரு நல்லதொரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கைனா, இது போல வல்லவா கணவன் மனைவி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்து பொறாமப்படுற அளவுக்கான வாழ்க்கை. அவர்களின் அந்த வாழ்க்கையை பார்த்து எந்த தாயும் தந்தையும் மஷூரா செய்யும் பொழுது ஜுலைபுக்கா அப்படின்னு கேட்டார்களோ அவர்களே, அப்படி நம்ம யோசிச்சிருக்க தேவையில்லையே, கேட்ட உடனே கொடுத்திருக்கலாம் போல, தங்கமான ஆளா இருக்கிறார், அவருடைய அகலாக் அப்படி. பெருமானாருடைய செல்ல பிள்ளை அப்படின்னா சும்மாவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியத்திற்குரிய சஹாபினா பெருமானாருடைய அகலாக் அப்படியே ஒட்டி இருக்கும் அல்லவா? அவ்வளவு ஒரு அகலாக்கான குணம் கொண்டவர் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாருடைய அந்த அகலாக்கை அப்படியே அவங்கள்ட்ட பாய்ச்சதுனால அந்த அகலாக்கை பார்த்து, அகலாக்கு தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் பெண் நல்ல ஒரு அஹ்லாக்குள்ள மணமகனுக்கு கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு. இந்த சஹாபி இவர்களை குறித்து பொதுவாக என்ன நளினமா இருப்பாங்க, ரொம்ப மென்மையானவங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் போர்க்களத்துல அதற்கு நேர் மாற்றமாக இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்க்களத்துல ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு எங்கன்னு பெருமானார் தேடுறாங்க. போர்க்களம் முடிந்த பிறகு ஜுலைபிப் எங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்னா, ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொல்லப்பட்டு கிடக்கிறார். 7 பேர்களை கொன்றுவிட்டு, 7 பேர்கள் கொன்று வீழ்ந்து கிடக்க அவர்களுக்கு மத்தியிலே ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 7 பேரை கொல்லுகிற போது ஏற்பட்ட காயத்தோடு, அந்த வீரத்தோடு, வீர தழும்போடு அவர்கள் அந்த இடத்துல மரணித்து கிடக்கிற அந்த காட்சியை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், ஜுலைபிப்பை நாம் எப்படியெல்லாம் நினைத்தோம், நளினமா இருக்கிறாரு, நளினமாக பேசுகிறார் என்று நினைத்தோமே, அவர் வீரர், எப்படியான வீரர் பாருங்கள் அப்படின்னு பெருமையோடு சந்தோஷத்தோடு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் கரங்களினால் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கொண்டு வந்தாங்க. அந்த 7 பேர்களுக்கு மத்தியில அவர்களை கொன்றுவிட்டு ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே ஷஹீதாகி கிடக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக இருந்த அந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படியே தூக்கி கொண்டு வருகிறார்கள். தங்கள் கரங்கள் அப்படியே பிள்ளையை போல தூக்கிட்டு வந்து அவர்களை கபூரில் அவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்தார்கள் என்கிற செய்தியை நாம் வரலாற்றிலே ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது ஒரு மனிதன் தன் பிள்ளைக்கு வரன் தேடுகிற போதும், அதே போன்று ஒரு மாப்பிள்ளைக்கு பெண் தேடுகிற போதும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது தீனையும் மார்க்கத்தையும் அஹ்லாக் என்கிற நற்குணங்களையும் என்பதை நாம் கவனத்தில், இதுதான் பேசிக். இதற்கு அடுத்துதான் மற்ற விஷயங்கள்லாம். மற்றதுல 1க்கு 2 குறையா இருந்தாலும் இது பழுதா இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே பழுதாகிவிடும். எனவே இதுல ரொம்பவே கவனமாக நாம் பார்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். வல்ல இறைவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மகன்களுக்கு, இளைஞர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை துணைகளை அஹ்லாக் உள்ளவர்களாக, மார்க்கம் கொண்டவர்களாக ஆக்கியருள்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.